ஹாப்பி தீபாவளி. என்னையா சொல்ற நீ? இந்த சத்துணவுலாம் வாரத்துல ஒரு நாள் முட்டை போடுற மாதிரி வாரத்துல ஒரு நாள் குண்டு போட்டுப்பானுங்க. கன் ஃபைட்லாம் கங்கை மர கச்சேரி மாதிரி கேஷுவலா நடக்கும். போன வாரம் 7 பேர் இருந்தானுங்க, இந்த வாரம் 5 பேர் தான் இருக்கானுங்க. இனி எவன் சாவானே தெரியல. தப்பிச்சு போய் சீக்கிரமா. நான் வேணா ரமணா சார்ட்ட சொல்லிட்டு போய். டேய் நீ என்னடா மாமியார் வீட்டுக்கா போட சொல்லிட்டு போறதுக்கு? மரணத்துல தப்பிச்சு போற சீக்கிரம் போடா. இந்த பொலகார மாதிரி எங்கேயும் சாவறது. டேய் இங்க உட்காந்துட்டு தானே, எங்கடா அவன்? அண்ணே ஏ பாய் மே பகுதர் லக்தா ஏ ஓய். தமிழ சொல்லு. அவனை அடிச்சு துரத்திட்டேனே, அவன் நேரத்தி ஊரை தாண்டி போயிட்டு இருப்பான். இன்னும் 10 நிமிஷம் அவங்க இருக்கணும். அடிச்சு அடியில எஃப்எம் ஸ்டேஷன்லாம் கேக்குது. டே அனிமல், அண்ணன் என்னடா சொல்லிட்டு போறாரு? 10 நிமிஷம் அவன் இங்க வரலன்னு வச்சுக்க, கொன்னே போடுவார உன்னை. கொன்னே புடுவன்றது ஓன் டைலாக் இல்ல. இறா உன்னை ப்ளூ கிராஸ்ல புடிச்சு கொடுத்துட்ற. நவுரா பையா முட்டை முட்டை. என்னடா இது? அண்டா அண்டா. இப்ப எதுக்கு அவன்கிட்ட அண்டா டெக்ஸ் எல்லாம் கேக்குற? கோழி முட்டை தானே, என் கூட வா ராஜா, உன் வாயில கோழியே முட்டை போட வைக்கிறேன். நீ இன்னும் சாவலியா? துப்பாக்கி சண்டையில போயிருப்பேன்னு நினைச்சியா? இன்னும் ஒரு பாசண்டா உனக்கு. ஏன்டா நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரமணா உன்னை திட்டி அமிச்சாரா? அடிச்சே அமிச்சிட்டாரா. இனி ஜோசியும் பார்க்கணும், ரமணா கையை பார்க்க வேணாம், என் கண்ணத்தை பார்த்தா போதும். பாரு மொத்த ராயும் பதிஞ்சு போயிருக்குது. தருமடிதான். உனக்குன்னா அதுல அவ்வளோ சந்தோஷம். வாடா. எங்க? ரமணா உன்னை கூண்டு சொன்னாரு. உன்னை கூண்டு போல எனக்கு கொன்னே போட்டுருவாரு. அப்ப காசு கொடுத்துட்டு வா. டேய் இவன் இன்னும் திருந்தலப்பா. குடிச்சாலும் சாப்பிட்டாலும் என்னையே முய் எழுதி வைக்கிறான். கித்தனா ரூபியா பாய்? 20 रुपया. டேய் நீயா? ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? இன்னும் இங்க தான் இருக்கியா? மெட்ராஸ்ல கார்பெண்டர் வேலைக்கு போவேன்னு நினைச்சேன். பாக்கு போற வாயால தூக்கு போறாலோ கேவலமா பேசுறானே இவனுக்கு. क्या संदीप कैसा है? नमस्कार साहब. ठीक चल रहा है? हाँ सर. बढ़िया है ना? हाँ हाँ. चल ठीक है, मेरे लिए एक 200 लगा. என்ன டிலே எப்படி இருக்க? டேய் அந்த போலீஸ்கார கிட்ட காசு கேட்காத, வழக்கம் போல ஓசில சாப்பிட்டு போகட்டும், புரிஞ்சுதா? என்ன மார்க்கெட் பக்கம் ஆளே காணோம்? என்ன சார் வரணும்? அண்ணா பசியா இருக்கு, எனக்கு 2 இட்லி கொடுங்களா? ஆஹா அப்படி வடிக்கு வா. இந்த மானங்கிட்ட பொறுப்பு எதுக்கு? ஆள வச்சு என் கடை காலி பண்ணல. இப்ப பாரு நல்லதா இருக்க. காசு இல்ல, அப்புறமா தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ऐसा पॉकेट में खाने से अच्छा मर सकता है. சார் என்ன சார் சொல்றான்? இப்படி ஓசில சாப்பிடுறதுக்கு சாக்கடையில வந்து சாவலான்னு சொல்றான். अच्छे परिवार में पैदा हो कोई भी पॉकेट में नहीं खाते. वापस मेरे पास என்ன சார் சொல்றான்? अभी देखो. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் எவனும் ஓசில சாப்பிட மாட்டான். ऐसा बेशर्म काम करने से अच्छा मेरा पाव धो के पानी पी सकता है. இப்போ என்ன சார் சொல்றான்? वापस मेरी पास आएगा. இந்த வெக்கங்கிட்ட ஸ்டைலுக்கு காலை கழுவி குடிக்கலான்னு சொல்றான். ஆஹா இப்போ இங்க நம்ம 2 பேர் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே காசு நான் கொடுத்துருவேன். இதோ காசு இருக்கு. ஸோ நான் ஓசியில சாப்பிடல. அப்போ இங்க யாரும் ஓசியில சாப்பிட்றது? வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் ஒரு தடவை நல்லா மூஞ்ச பார்த்து. ஓகேவா? பார்த்தாச்சா? மூடிலாமா? 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 மூடியாச்சு. உட்காரு. இங்க இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். மறுநாள் காலையில் அந்த பொண்ணுட்டு லவ் சொன்னியா? அவன் என்ன சொன்னா? அடுத்த நாள் காத்தால அவளுக்காக காத்துட்டு. தராசு மண்ணுக்கு என்னங்காச்சு? என்னாச்சுங்க சொல்லுங்க, என்னாச்சு? அப்ப நீ உள்ள போவே இல்லையா? கும்பலா பார்த்தோன்னா குடிச்சிட்டு வந்து நீயா ஒப்பார வச்சிட்டு இருக்கிற. இதே வேலை, இதே வேலை, இதே வேலை. போ. மூஞ்ச பாரு உடஞ்ச முட்டை மாதிரி. அண்ணே மணி அண்ணே, என்னடா இது? காமோஸ்தரா புக்கில் வர மாதிரி கொடுத்து படுத்துட்டு இருக்காரு. யாரோ திஷ்டி சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து மாமா லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டாரு. அதே அவர் கை காலம் இப்படி ஆயிடுச்சு. யோ அதான் ஊரே திருஷ்டி வைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறல, அப்புறம் என் திருஷ்டி சுத்தி போட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ற. உன் கையில கால விழுந்தா சமைச்சு எடுத்துன்னு போலான்னு வந்தேன். ஆனா நீயே கை கால் விழுந்து படுத்துட்டு இருக்கியே. இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்கு நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? பள்ளி தேய்ச்சி விடணுமா? யார் இந்த ஆன்ட்டியா? சரி ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னம்மா சொல்றாரு அவரு? இந்த சிடி குடுக்க சொன்னாரு. நீங்க 2 பேர் இருக்கிறதா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஐயோ பாப்ரே, அது இல்லப்பா. வேற இது சமையல் குறிப்பு.
மணியண்ணே சீடியில் நீங்கள் சொன்ன ஃபார்முலா கேட்டு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் வாய் வாத்து மூணு மலைப்பா மாதிரி சைடா போகுது. மூமெண்ட் வேற ஹெவியாகுது. டேய் என்னடாச்சு? ஐயோ மாமா ஃபிக்ஸ். ஃபிட்ஸா? டேய் சீக்கிரம் 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 சீக்கிரம். இங்க பாரு. டேய் 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 ஏதோ பேசி தொலைங்கடா. டேய் இங்க பாரு கான்ஷியஸ் சார். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அஞ்சனா. அஞ்சனா என்ன சொன்னா? அவளை பாத்தியா? என்ன சொன்னா? எங்க பார்த்த? கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவன் எனக்கு வேணும், அதுக்கு நீ உள்ள போகணும். உயிர் போற நேரத்துல கூட உன் உள்ளத்துல கதை சொல்லிட்டு இருக்கான். இவனை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்த நினைக்கிறிய? ரமணா ஒரு வார்த்தை சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சி அறுத்துட்டு வந்துடுறேன். அவ உயிரோட இருந்தா தானே அடிக்கடி வந்து உன்னை தொல்லை பண்ணுவான். ஏய் சே அசிங்கமல்ல பொம்பளை மேல எல்லாம் கே வச்சுட்டு. ஏய் அர்ஜுன் அந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லு. அவளை நான் மீட் பண்றேன். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து, எனக்கு உங்க அப்பாவுக்கு எந்த சம்மதம் இல்லை நான் சொல்றேன். உன்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும். என்ன ரமணா நீ இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி 25 கோடி பிசினஸ் பேச உட்கார்ந்து இருக்காங்க ரமணா. அர்ஜுன் இவன் சப்பா பார்ட்டி இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கியே. இவன் உயிரோட இருந்தா தானே? ஏய் அவன் யார் தெரியுமா? ரமணா தம்பிடா. ஐயோ ஏய் செல்வி என்ன நடக்குது நம்ம பிள்ளை? ஏய் மீசா வாயா. ஏய் சின்னவனே பயப்படாத. அப்பா வராரு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. ஐயோ டேய் வண்டி நிறுத்து. டேய் முதல்ல அவன் வண்டியில இருந்து கீழே இருக்க. அவன் கூட போந்த தம்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து. டேய் அவனா இருக்க. அண்ணே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தானே இருக்கு. ஏறடா வண்டியில. ஹலோ. That's fine. Chief doctor எங்க இருக்காரு? டாக்டர் மை ஃப்ரெண்ட் ஹேண்ட் கட்டிங் blood கோயிங் ப்ளீஸ் தையல் போடுங்க. ஹெல்ப் You see, this is a criminal case. You should file FIR. டாக்டர் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை டாக்டர். நீங்கள் எழுதி தர மாதிரி இருந்தாலும் உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறேன். இது சத்தியம் டாக்டர். Out! ஐரே நான் ஐயர் இல்ல. சிக் ரொம்ப முக்கியம். என்னை வேலை நாக்க ஸ்டைலில் மிரட்ட விட்றா. ஐரே டாக்டர் பேர் நான் கேளு. तुम्हारा नाम क्या है? What? டாக்டர் அட்ரஸ் எங்க, எத்தனை குழந்தைங்கன்னு கேளு. तुम्हारा एड्रेस क्या है? तुम्हारा बच्चा कितना है? మీరు ఏం చెప్తున్నావు నాకు అర్థం లేదు. டேய் என்னடா அர்த்தம் காலேது அறந்து போன காதுன்றான். தெலுங்கு தெரிஞ்ச ரவுடி எவனா இருக்கானா பாரு. பாபு ఇక్కడ చూడు బాబు ఏలుగుండలో వాడా వెంకటరమణ ఫ్రెండ్ కాపాత్రా இல்லனா గోవిందా నర్స్ టేక్ హిమ్ టు ఎమర్జెన్సీ వార్డ్. కాపాతు గోవిందా పో గోవిందా. மாப்ள ரமணா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர போறான். நாம அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம கோவிந்தோ பாய்.
என்ன பிரதர் ஆ பிரதர் நசுங்கனா நல்லா இருக்கா இல்ல ஹாஸ்பிட்டல் மாத்திக்கலாமா? அதெல்லாம் வேணாம் வலிதா? இந்தா இந்த பாலை குடி. அடிக்கடி கை வேற அறுத்துக்கிற, ரத்தம் சேரட்டும் உடம்புல. क्या हो रहा है? ये तो हॉस्पिटल है। பிபியா டாக்டர் ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? வாங்க உட்காருங்க. பானுமதி கொண்ட ஏய் தொடாத, சௌரி கையோட வந்துரும். போடுங்க. டாக்டர் பேசிட்டாங்க. எல்லாரும் முத்து கொடுங்க டாக்டர். வாங்க 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 முத்து கொடுங்க. எப்படி இலை வேணும்னா கை கொடுக்குறான் பாத்தியா? கருகணம் பிடிச்சவனு எங்கந்திரா வந்து சேர்றீங்க? உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண போயிட்டு எங்களை குமரி குப்பை தொட்டில போட்டாங்கடா. நாங்க உயிரோட இருக்கிறது நம்ப முடியலடா சாமி. ஐயோ தலை சுத்துறாயா. ஆல் அனிமல்ஸ் காய்கறி இப்பதான் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள குடலை கொட்டி வந்துட்டீங்களா? ஏண்டா என் சமையலுக்கே இப்படி அலையிறீங்களே? இன்னும் நல்ல சமையல் சாப்பிட்டான்னு வச்சுக்கா, ரவுடிஸ் விட்டுட்டு சிலிண்டரா கிச்சன்ல உட்காந்துருவானுங்க. ஏண்டா வரீங்க ஏதோ மெகா சீரியல் மாதிரி அவன் கதையை கேட்குறீங்க, ஆவோ காவோ ஜாவோன்னு போயின்னே இருக்கிறீங்க. யாராவது ரமணா கிட்ட போய் ரமணா 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பி, அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களாடா? ஏண்டா நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? டேய் அவன் காதே ஊந்து போச்சுடா. டேய் அதான் டெய்லி கவுச் ஆகி போறேன்னு அவன் காதை என்ன கடிச்சு வச்ச? நான் எங்கடா கடிச்சேன்? அவனுக்கு கடிச்சாங்கடா. எல்லாமே கேக்குறேன்.